Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்ம Value Update சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபுல் கான்டென்ட் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல நடக்கிற பண மோசடி. அது எந்த பண மோசடி அதிகமாக நடக்கு அப்படின்னோ அதுக்குண்டான தண்டனை என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏல பண மோசடிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது மிகவும் அதிகமான கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அதனால அங்கே பண மோசடி அப்படிங்கிறது ரேஷியோவாக பார்க்கும்போது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பண மோசடி வகை என்னென்ன பண மோசடி வகை இருக்கு, அங்க முக்கியமான பண மோசடி வகை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப முக்கியமான பண மோசடி வகையா வயர் மோசடி அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான பெரிய அளவிலான ஒரு மோசடியை குறிக்கும் இது. அப்புறம் மெயில் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, வயர் ஃப்ராட். அடுத்து மெயில் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேங்க் ஃப்ராட், பேங்க் ரிலேட்டட் சம்பந்தமான பண மோசடியெல்லாம் பேங்க் ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, வங்கி மோசடி. செக்யூரிட்டி ஃப்ராட் அப்படிம்பாங்க, பங்கு மோசடி, பங்கு வர்த்தகத்தில் நடக்கும் மோசடி, பெரிய அளவில் மோசடி நடக்கிறதுலாம் பங்கு மோசடி. மணி லாண்டரிங் இருக்குது, அதுவும் பண மோசடி. அடுத்து ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது ஐடென்டிட்டி ஃப்ராட் அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது. அதாவது அடுத்து ஒரு ஸ்கீமில் பொன்சி அப்படின்னு சொல்லி ஸ்கீம் மோசடி அங்கே ஃப்ராட் இருக்குது. அதுவும் பண மோசடி ஃப்ராடு சம்மந்தப்பட்டு இருக்கும். மார்ட்கேஜ் ஃப்ராடு, அடமானம் வைத்து அதன் மூலமாக பெரிய அளவில் ஃப்ராடு பண்ணுவது, அதுவும் கடன் மோசடி. அது ஒரு பண ரிலேட்டடான மோசடியாக இருக்குது. மற்றும் ஹெல்த் கேர் ஃப்ராட், அதாவது ஆரோக்கிய சம்பந்தமான நிதி நிலையில் சம்பந்தப்பட்டு இருக்கும் மோசடி. இதெல்லாம் அங்கு முக்கியமான மோசடிகளாக இருக்குது. இதற்குண்டான தண்டனை இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சட்ட நிலைகள்லையும் சரி, தண்டனையிலையும் சரி, பீனல் கோடு ஜாஸ்தியாக அங்கு இருக்குது. அதனால் பண மோசடி அப்படிங்கிறது யூஎஸ்ஏல அமெரிக்காவில் மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா பண மோசடி, அதாவது ஃபைனான்சியல் ஃப்ராட் குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வகை என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வயர் ஃப்ராட் அப்படிங்கிற போன்ற சட்டங்கள் அங்கே இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு குற்றத்திற்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த வயர் ஃப்ராடுக்கு அதிகபட்சமான குற்றங்கள், அதாவது தண்டனைகளாக என்ன வழங்கப்படுது அப்படின்னா 20 to 30 ஆண்டு சிறை தண்டனை யூஎஸ்ஏல வழங்கப்படுது. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விதமான அபராதம் வழங்கப்படுது. பல பில்லியன் டாலர்ஸில் அபராதம் விதிக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் பண மோசடி செய்திருக்கிறீர்களோ அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு பெனால்ட்டி விதிப்பாங்க. அதனால் அங்கு பண மோசடிங்கிறது ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பெரிய அளவிலான மோசடியாக எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது மெடிக்கேர் மோசடி அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மெடிக்கேர் மோசடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சம்பந்தமான மோசடியாகவும் இருக்கலாம், அது சம்பந்தமான ஃபைனான்சியல் மோசடியாகவும் இருக்கலாம். மெடிக்கேர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுறது. அதற்கு மிக மிக அதிகமான தண்டனையாக உச்சபட்சமாக கொடுக்கப்படுது. அந்த தண்டனையை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, வாழ்நாளையும் கடந்த தண்டனையாக இருக்குது. அதாவது 400 ஆண்டுகள் வரை கூட இந்த மெடிக்கேர் மோசடிக்கு தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது பண மோசடிக்கு அப்பாற்பட்டது. மெடிக்கேர் மோசடி அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் இல்லாமல் ஒரு மருந்தை தயாரிக்கும் பொழுது இந்த மோசடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. முதியோர் சம்பந்தமான மோசடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது 6 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும். 17 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும். நிதி கடன் மோசடி, அதாவது பேங்க்ல நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, அதில் ஒரு
பண சம்பந்தமான மோசடிகளை வந்து அரங்கேற்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குண்டான தண்டனையும் மிகவும் கடுமையானது. இந்தியாவை நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது அது பெரிய ஒரு தண்டனையாக இருக்குது யூஎஸ்ஏல. அதாவது 30 ஆண்டு காலம் வரைக்கும் சிறையில் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான சட்ட வகைகள் அங்கே இருக்குது. நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு சட்டத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லை, $1 மில்லியன் வரைக்கும் அபராதம் வந்து அவங்களுக்கு, அதாவது எந்த குற்றம் செய்தால் அக்யூஸ்டுக்கு வந்து தண்டனை வந்து வழங்க சட்டம், அந்த யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுடைய சட்டம் வந்து வழிவகை வந்து செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம். இப்போது மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆனால் யூஎஸ்ஏல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வந்து விதிக்க முடியும். அங்கே சட்டம் அந்த அளவுக்கு இயற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். உச்சபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி, அதுக்கு வந்து மணி லாண்ட்ரிங் பண மோசடி வகைக்கு பெனால்ட்டி பார்க்கும் பொழுது $5 லட்சம் வரைக்கும் அபராதம் வந்து விதிக்க வந்து சட்டம் அங்கு வழிவகை செய்யுது. தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றம் குறையும் அப்படிங்கிறதுனால இந்த மோசடிகளுக்கு அமெரிக்காவில் அதிகமான தண்டனை வழங்கப்படுது. மோசடி மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறத அங்கே சட்ட வல்லுநர்கள், அங்கே வந்து சட்டம் இயற்றுபவர்கள் சரியான முறையில் இயற்றிருக்காங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது மிகவும் கடுமையான சட்டம் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பதிவு பண்ணிக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் கேர் உடைய ஃப்ராட், அப்புறம் பார்த்திங்கன்னா நிதி கடன் மோசடி, முதியோர் மோசடி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணி லாண்ட்ரிங், பண வகைகளுக்கு உண்டான சட்ட மோசடிகள், பண சம்பந்தமான மோசடிகள் செய்தால் என்ன தண்டனை கடுமையாக இருக்கிறது அமெரிக்காவில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தண்டனை வந்து குற்றவாளியின் முந்தைய அவங்களுடைய ரெக்கார்டையும் பார்ப்பாங்க. தண்டனை கொடுக்கும் பொழுது அமெரிக்காவில் என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத